அப்படி நம்ம யாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக விசேஷித்த ஓய்வு நாளாகி இந்த அவர் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது இந்த பவனி திருநாளை இந்த குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே, அவர் மகிமைப்படுத்தும்படியாக, அவர் வாழ்த்தும்படியாக, அவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கப்படும்படியாக இந்த கால வெளியில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் உங்களுடைய பிரசனத்தினால மறுபடியாக எங்களை ஒரு விசை நாங்கள் தாழ்த்துகிற ராஜா, எங்களை வெறுமையாக்குகிற தகப்பனேன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமையுள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழுப்பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம திலக்கு தான் அருமையான கேரன் சிஸ்டர் செபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியே ஆசீர்வதிக்க போகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்கள் அருமையான பிரதேசத்தோடு சேர்ந்து காரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 2வது வாரத்திற்காக முதல் பாட்டு இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சொல்லிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஒரு விசை பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சொல்லிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே.
கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை மீட்பர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை இரண்டாவது பாடலாக ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார் முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார் அன்று போல இன்றும் நாமம் அன்றாய் கூடி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு
அவர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஒசுன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வேளை குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் பிரியகரை போற்றுவோம். ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாடல் பகுதி மூலம் நம்மோடு இடப்பட்ட கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். உடனே அவரும் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நமத்திற்கு தான் அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 136 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 136 சங்கீதம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Thank you sister. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்கும் வாசித்த மகளை தேவனாபுரதம் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. முன்னேறிய தேவ செய்திக்கு நேராக கடன் செல்லும். நம்ம தெரிவித்த பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அலியில சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா வந்த கரங்களை வைத்து அலியில சொல்லுங்க. ஆமென். இது என்ன நாள்? இது குருத்தோலை நாள்.
இது ராஜாதி ராஜாவை பவனி வந்து எருசலேமுக்கு ஆண்டவர் வரும்போது வாழ்த்தி துதித்து மகிழ்ந்து கம்பீரித்து ஆர்ப்பரித்து இப்படிலாம் தேவனை துதித்தார்கள். பாரம்பரியமாக ஆரம்பத்திலிருந்தே ஆதியிலிருந்தே குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். ஆனால் ஆண்டவர் எப்போ சொல்லிட்டாருன்னு இப்படி வருவேன், கன்னிமாரி பிறப்பேன், அப்படியா ஆண்டவர் சுவிசேஷங்களை சொன்னார். மறிப்பேன், உயிர் தெழுவேன், மறுபடியும் வரப்போகிறேன்னு சொல்லிட்டார். எப்பயுமே முன்னே சொல்லிவிட்டு எல்லாமே எழுதிட்டு திரும்பி நடக்க போகிறதையும் வேதத்தில் எல்லாமே ஆராய்ந்து பயந்து படிங்க. உருவாக்குனது எப்படி, அது எப்படி ஆண்டவர் நடத்தினார், அடுத்தது இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும், எல்லாவற்றும் வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அதை ஆராய்ந்து புதை பொருளை போல தேடி வாஞ்சித்து படித்தாதான் அந்த ரகசியங்கள் புரியும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தேவன் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பேசும்படி அதிகமாக ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து இதை குறித்து நிறையா சொல்லிட்டார் இல்லையா. கழுதை சீஷைகளை அவிழ்த்து வரும்படி அந்த கழுதையை கொண்டு வந்து பவனி வந்தார் இல்லையா, அதை குறித்து எடுத்துட்டார். நான் அவைகளிலே கொஞ்சம் ஆழமாக எடுக்கிறேன். வளர்ந்தவங்க, கர்த்தருக்குள்ளே நல்ல பலப்பட்டவங்க, ரட்சிப்புக்குள்ளே அந்த அபிஷேகத்துக்குள்ளே வளர்ந்தவங்க, வேத வசனத்தை வளர்ந்துக்குள்ளே ஆதியிலிருந்து கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக இதனால என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி போகணும், நல்ல புது புடவை கட்டிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஆரவாரம் தான் இருக்கும் இல்லையா. சந்தோஷமாக கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு மட்டும் ஜெய் ஜெய் ஜெய்ஜன் கோயிலில் கூட்டம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது. உள்ளத்தில் ஆரவாரம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலே வாங்க வாங்க நாங்கள் சொல்லவே தேவையில்லை. ஏன் இன்றைக்கி வைக்கலையா, இன்றைக்கி இல்லையா, இன்றைக்கி ஏன் பிரேயர் நிறுத்தினீங்க, ஓடி வந்து அவங்க ஆராதிக்கிறதுலே தெரியும், கைகளை தட்டி துதிக்கிற சந்தோஷத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சியே தெரியும். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். நல்லா கவனித்து இதன்படி நடக்கிறோமா, இதன்படி இருக்கிறோமா என்று பார்த்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எப்போ தீர்க்கதரிசனம் மூலமா ராஜா வருகிறார், கம்பீரி. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்டில் முன்னவே எழுதியிருக்காங்க, இது நடக்கிறதுக்கு முந்தையே எல்லாம் எழுதியிருக்காங்க, புரியுதுங்களா. கழுதையின் மேலே சாந்தம் முன்னவராய், நீதியுள்ள ராஜா, ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது நீதிமான வாழ்வது ரொம்ப முக்கியம். அப்போதான் பரலோகராஜ்யம் போக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி கம்பீரித்தாதான் அந்த ரட்சிக்கப்பட்டவங்க கம்பீரிப்பாங்க. கம்பீரிக்கல துதிக்கலைன்னா ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா வருகிற நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரப்படுகிறது அவருக்கு ஏற்றதா. உபத்திரத்தினால ரட்சிப்பு எல்லாவற்றையும் விடுவிக்கிறவர். ஒரு மனுஷனை ரட்சிக்க மாற்ற முடியாது, ஒரு மனுஷனை திருத்த முடியாது. ஆனால் வேத வசனம் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்க முடியும். சவுலை பவுலாய் மாற்றின தேவன் அல்லவா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான மனுஷனையே சந்தித்த தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னா ஆண்டவரால் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கிறவர், ராஜா வருகிறார். அதெல்லாம் கடந்து போச்சு. வருஷம் இதை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது குட் ஃப்ரைடே வரும், அடுத்தது ஈஸ்டர் வரும், அது ஒவ்வொரு நாள் வரும், உயிர்த்தெழுந்த நாள், புது ட்ரெஸ்ஸு, இப்போ வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ரட்சகருக்குள்ள கலிகூர்றோமா? இது ரொம்ப முக்கியமா. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை சபையில் வைத்து எல்லாவற்றையும் நமக்கு போதித்து சரி பண்ணி உங்களை ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஒரு ரட்சகர் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ஒரு மாற்றம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு பயம், ஒரு மாறுதல் வரும். நீங்கள் தேட வாஞ்சிக்க காத்திருக்க துதிக்க அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21 சில இந்த 2 காரியங்களை பார்த்துட்டு கடந்து போகலாம். 21:4 வாசிங்க.
இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். முன்னவே எந்த ஒரு காரியத்தையும் முன்னவே சொல்லிடுவார். இனி சம்பவிக்க போகிறவங்களும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார். நீங்க எச்சரிப்பாய் ஆயத்தமாய் இல்லைன்னா இனி ஒரு காலங்கள், கொடிய காலங்கள், தேவனுடைய பிள்ளையிலே உபத்திரவ காலங்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, வருது. அதுக்கெல்லாம் நீங்க தப்பிச்சுக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ராஜா வருகிறார். அடுத்ததா அதிலே வாசிங்க, 7, 8, 9 வாசிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். தாவீதின் குமார், தாவீதின் சந்ததியில ஓசன்னா ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளையிலே அவருடைய பிறப்பிலும் அதே மாதிரி மகிழ்ந்து கொண்டாடினார்கள் இல்லையா? கர்த்தர் இப்படி ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். உள்ளத்துல இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ நன்மையில செய்திருப்பார். துதிக்கிறது கிடையாது, ஆர்ப்பரித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம இருக்கிறோமா? இந்த நாள்ல வந்தாலே ராஜாதி ராஜா சிங்காசனம், ஆண்டவர் இறங்குகிற இடம், வாசம் பண்ணுகிற இடம், உலாவுகிற இடம், நம்மளை நிரப்புகிற இடம், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற இடம், நம்மளை சரிப்படுத்துகிற இடம், நம்மளை உருவாக்குகிற இடம், நமக்கு விடுதலை கொடுக்கிற இடம் இது. அது தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. ஆராதிக்கணும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததா யோவான் 12 13 14 வாசிங்க. யோவான் 12. குருத்தோழிகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் வருகிறார். மறுபடியுமாய் இந்த சம்பவங்கள் சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இவைகளில் நான் முக்கியமான 2 வஸ்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு அந்த 2 வஸ்திரமும் காத்து கொள்ளணும். 2 வஸ்திரம் நமக்கு இருக்கு. அந்த காலை வேளை ஆராதிச்சு பாருங்கள். இனி பல வஸ்திரங்கள் ஏற்கனவே அலங்காரத்தை நம்மளை அலங்கரிக்கிறார். ஆலயத்தில் வைத்து உங்களை உருவாக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி, சரி பண்ணும்படி, சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இந்த பூமியில எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெறும்படி உங்களை ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். சபைகளை வைத்து சும்மா இல்லை, நாட்டப்பட்டவர்கள் தான், உறுதியாக இருக்கிறவர்கள் தான், வசனத்தின்படி வாழ்கிறவங்க தான், தேவ சமூகத்தை தேடுகிற காத்திருக்கிறவர்களுக்கு தான், அதிகமாய் துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வஸ்திரங்கள் ரொம்ப முக்கியம். அது இருக்கான்னு எப்போதும் தேவன் கொடுக்கிற வஸ்திரம். அது பல விதமான வஸ்திரங்கள் இருக்கும். பெருமடல் என்ன சொன்னா, அந்த பிரச்சனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வேதனை மத்தியில் ஆண்டவரை போய் தொடுவேன், சுகமாகுவேன். அவர் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதனாலதான் வல்லமையை தரிச்சுக்கோங்கன்னு ஆண்டவர் ஏசாயா 52 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை போட்டார்கள். அது எப்படி? வஸ்திரங்களை, தங்கள் வஸ்திரங்களை விரித்து, எப்படி அந்த வஸ்திரங்கள் அவர் நமக்கு தரிக்கிறார். அந்த வஸ்திரம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? வஸ்திரத்தை காத்து கொண்டீங்கன்னு பார்க்கணும். வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டீங்களா, விட்டுட்டீங்களா? அவர் நீதியின் சால்வை அணிந்திருக்கிறீங்களா? இந்த காலை வேளை ஆராய்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆழமான காரியங்கள். இது இருந்தாதான் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்னு நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. இன்னும் அப்படிலாம் இன்னும் வளரணும். ஆண்டவருக்குள்ள நல்லா அதிகமாக போராடி காத்திருந்து ஜெபித்து துதிக்கிறவளுக்கு தான் நல்ல ஒரு காரியங்கள் ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். எதுக்காக வராரு? கிரியைகளின்படி பலன் அளிக்கிறவர் இதோ வருகிறேன்.
எவ்வளோ காலமாக சொல்கிறாங்க ஆண்டவர் வராரு, ஆண்டவர் வராரு. ஒரு சலிப்பு உண்டாயிடுச்சு ஜனங்களுக்கு, ஒரு சோர்வு உண்டாயிடுச்சு. ஏதோ கடமைக்காக கடவுளை துதிக்கணும், ஏதோ போகணும், எங்கள் சொந்தக்காரங்க வரலையே நினைக்கிறாங்களே, அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்களே, ஏதோ போய் உட்காந்துட்டு ஒரு நிம்மதிக்காக இல்லையா எல்லாத்தையும் ஆண்டவர் கடவுளே அவங்க வணங்குற மாதிரி வணங்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதோ வரப்போகிறாருமா. ஆண்டவர் வருகைக்காக தான் ஆயத்தப்படுத்தும்படி சபைகளை வைத்து உங்களை சீர்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்றார். அதுல 21:2 வெளிப்படுத்தல 21:2 வாசிங்க. எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு ஆண்டவர்? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எதுக்காக? எதுக்காக? சபை, மணவாட்டியாகிய சபை, எருசலேம் ஆலயம், பரலோகம் இறங்கி வந்து மணவாட்டியாகிய சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். சபையில் இருக்கிறவங்க, சபைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க, சபைக்கு தூணாக இருக்கிறவங்க, சபைக்கு மகிமையாக இருக்கிறவங்க, சபைக்கு சாட்சியாக இருக்கிறவங்க, சபைக்கு உறுதுணையாக உண்மையாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் உருவாக்கி மகிமையாய் ஆசீர்வாதமாய் சாட்சியாய் எல்லா வித ஆசீர்வாதம். அதனால தான் துளிர்க்கும் சுகவாழ்வு துளிர்க்கும் சொல்லப்பட்டு. இப்போ பாருங்கள், இந்த மரத்தையே பார்த்துக்கோங்க. இது இன்னும் துளுக்காம இருந்தால் என்னாகும்? பட்டு போனால் என்னாகும்? யாருக்கும் பிரயோஜனம், யூஸ் இல்லை. மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு யோபுல ஒரு இடத்துல சொல்றார் ஆண்டவர். மனசு செத்த பின் இன்னற்றுக்குன்றார் ஆண்டவர். ஆனால் நாம் அப்படி இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக சபையை மணவாட்டி தேவனுடைய இதுக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். சபையை நேசிக்கிறார், சபையை பரிசுத்தப்படுத்தினார், சபையில ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், சபையை நேசிக்கிறார். அப்போஸ்தல காலங்களில் ரட்சிக்கப்படுகிற சபையில அனுதினமும் சேர்த்தார். ஏன்னா நல்லா துதித்தார்கள், ஒருமனப்பட்டு ஆராதித்து அனுதினமும் சபையில ஆராதித்தார்கள். அவளுக்கு அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்தார். எங்க நடத்துகிற கூடைக்கே வர முடியலையே, நான் முடியாமல கிடக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை விட்டுலையே. ஹல்லேலூயா. மணவாட்டிய சபை, மணவாளன் ஆண்டவர் வரப்போகிறார். அலங்கரித்து சாட்சியின் பரிசுத்த ஆவியினால அலங்கரிக்கப்பட்ட சபையா இருக்கணும், மகிமுள்ள சபையா இருக்கணும், சாட்சியுள்ள சபையா இருக்கணும். அந்த சபைக்கு போறவங்களா, அந்த சபைக்கு போனவங்களா இந்த எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு, எவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்கு, எவ்வளோ ஒரு சாட்சி இருக்கு, எவ்வளோ ஒரு முன்னேற்றம் இருக்கு. சொல்தாய் எபேசியர் சபையை குறித்து மணவாளன் மணவாட்டி, ஒரு கணவர் மனைவி இல்லையா, ஒரு இணைக்கப்படுகிற தம்பதியினர், கணவர் மனைவிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார் சபையை குறித்து. எபேசியர் 5:26-27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ அருமையானவர். ரத்தம் சிந்தினது எதுக்காக? ரத்தத்தினால் இந்த சபையை மீட்டுக்கொண்டேன்னு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். சபையில் உள்ளவர்கள் தான், சபையில் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாட்டப்பட்டவர்களாய் தேவனுக்கு மகிமையாய் வாழ்கிறவங்க தான் அலங்கரிக்கப்பட்ட சபை, பரிசுத்தர் என்ற சபை ஆண்டவர். அப்போ பாருங்க, தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடு. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால இப்போ எங்கெங்கேயோ இருந்தவங்க ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு வசனத்தினால வளர்ந்து, வசனத்தினால் சுத்திகரித்து, ஆவினால் சுத்திகரித்து, விசுவாசத்தினால் சுத்திகரித்து, இதெல்லாம் நம்மளை பரிசுத்தத்தை உண்டாக்கும், ஆண்டவரை நெருங்க செய்யும். இதனால தான் ஞானஸ்நானம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம், வசனத்தினால வாழ்றது ரொம்ப முக்கியம், விசுவாசத்தை அது கை கொண்டு நடக்கிறதுனால முக்கியம். சுத்தமாவீங்க, தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே கொடுத்தாரம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை குறித்து வச்சு நல்ல படி கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மந்தமாக இருக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்த வாசிக்கலாம் சகரியாவில் 3:4. சகரியா 3ஆம் அதிகாரம் 1
1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அழுக்கு வஸ்திரங்கள், சகல அழுக்கு, சிறந்த வஸ்திரத்தை இது யார் தரிக்க முடியும்? நீங்கள் பலவிதமான விலையேற பெற்ற வஸ்திரங்கள் உடுத்தினாலும் இது தேவன் கொடுக்கிற வஸ்திரம். இதை அணிந்து கொள்ளணும். அழுக்கான காரியங்கள், ராஜாதி ராஜாவை தொழுது கொள்கிற தேவன், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஆவியானவர், நம்மளை கொண்டு கிரியை செய்கிற ஆவியானவர் அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி யோசுவாவுக்கு சொல்றார், சிறந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்துங்க. அதுதாங்க சுத்திகரிப்பு. அதுதாங்க ராஜாதி ராஜாவை துதிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரம் இருக்கக்கூடாது. மறுபடியும் இப்போ பாருங்க, அப்படியே இருக்க முடியுமா? அந்த ட்ரெஸ்ஸு அழுக்காயிடும். அழுக்கான உலகத்தில் தான் இருக்கும். அசுத்தமான மனுஷன் மத்தியில் தான் இருக்கிறோம். பொல்லாத பொய்யர் மத்தியில் தான் இருக்கிறோம். அழுக்கு அப்பப்போ சுத்திகரித்து கொள்ளணுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? ராஜாதி ராஜாவை துதிக்க முடியாது, நெருங்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். எவ்வளவு அருமையானவர். இது ரொம்ப விலையேற பெற்ற வஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரம், துர்க்குணங்கள், பொல்லாத குணங்கள், இதெல்லாம் போகாது, லேசில் போகாது. நெருப்பில் போட்டு சுட்டெரித்தாலும் சில குணங்கள் மாறாது. ஜென்ம ஸ்வாவன் சொல்லப்பட்டிருக்கு. சிறந்த வஸ்திரம் அவர் நமக்கு தரிப்பிக்கிறார். இந்த வஸ்திரத்தை குறித்து அதிகமாக எடுக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அவரால் உண்டாகிற வஸ்திரம், நம்ம தரித்து கொள்ளுகிற வஸ்திரம். ஆனால் தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயாவில் 61:10 பார்த்தீங்கன்னா, மணவாளன் மணவாட்டிக்கு ஒப்பாக தன்னை அலங்கரித்து ஆயத்தமாக்குகிறதுக்கு ஒப்பாக. எப்படி மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? பொண்ணு என்ன செய்வாங்க? நல்லா அலங்கரிப்பாங்க. இந்த அலங்காரத்தை சொல்லல ஆண்டவர். அதுக்கு ஒப்பாக நீ 1000 நகை, நிறைய ஃபுல்லாக நகையே அலங்கரிச்சாலும் அவருடைய வஸ்திரத்துக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை உனக்கு தரிப்பேன். இது யாராலையும் முடியாதுங்க. என்ன நியாயம் போராடுவீங்க, வழக்காடுவீங்க, பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அது நீதி செய்கிற நியாயாதிபதி தேவன் நமக்கு நீதி செய்வார் நிச்சயமாய். ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த கலிகூரில் இருக்கும் பாருங்க, அது எல்லாருக்குள்ளேயும் அந்த வஸ்திரங்கள் இருக்கவங்க தான் கலிகுருவீங்க. அசுத்தமாக்காம அந்த வஸ்திரத்தை பார்த்துக்குவீங்க. சந்தோஷம் இருக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம் எப்போதும் திரும்ப தந்து, தாவீது ஜெபிக்கிறாரா இல்லையா, கதறாரா இல்லையா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும், சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும். இப்படி நம்ம மறுபடியும் அழுக்கு அசுத்தத்தில் இருந்தா ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க முடியாது, நெருங்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி சிறந்த வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது இந்த வஸ்திரத்தை சொல்ல வரல. எப்படி? ரட்சிப்பின் வஸ்திரம். அவங்க கலிகுதில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியும். எல்லா காரியத்திலும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லா காரியத்தையும் முன்னோடியாக இருப்பாங்க. அப்படி ஒரு கலிகுதிலாக இருப்பாங்க. துதிப்பார்கள். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், வஸ்திரம். அது குறையவே குறையாது. இப்போ எனக்கு பாருங்கள், வாலிப பிராயத்தில் இருந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. இந்த வயசாகிடுச்சு, இந்த வயசு தான் ஆகிட்டே போகுது. 84 வயசு வரைக்கும் அன்னால் ஆண்டவர் சமூகத்தில் 84 வயசு சரீரம் எவ்வளோ போன சாரால் மாதிரி உடம்புலாம் பலவீனமானாலும் இந்த உள்ளத்தில் ஆவியாத்மா சரீரத்தில் சோர்வே வராது. 1000 நெருக்கம் வரட்டும், எனக்கு 1000 பிரச்சனைகள் வந்தது. அவ எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை எல்லாவற்றையும் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆமென். இது யாரு? மனுஷன் நம்ம இதை தான் அலங்கரிக்க முடியும். ஆனால் தேவன் நம்ம எப்படி அலங்கரிக்கிறாரு?
ரட்சிப்பின் வஸ்திரம். எவ்வளோ வேதனை மத்தியில் இருந்தாலும், துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும், சாபக்கட்டில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும் அதில் விடுதலை கொடுக்கிறவர், ரட்சிப்பினாலே விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஒரு மனுஷனை மாற்ற முடியும், எப்படியாப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ரட்சிப்பின் அதிபதி அவர், ரட்சகர் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கும்படி அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி சிம்சோனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை விடுவிக்கும்படி சிம்சோனெல்லாம் அனுப்புகிறார். அப்படியே உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒரு குடும்பத்தை ரட்சிக்கும்படி, உங்கள் கணவரையோ பிள்ளைகளோ வழிநடத்தும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறோம்? இப்படி தான் அலட்சியமாக இருக்கிறீங்க. அலங்கரிக்கிறார். மனவாட்டிக்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அது ராஜாவாத தேவன் தான் தர முடியும். மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு தூட்டிட்டு திரிவான் இல்லையா? நம்மளை பேசுவாங்க, நம்மளை புறக்கணிப்பாங்க, ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ராஜாதி ராஜா அப்படி இல்லை. உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. அதிலே 2:3 எப்படி அலங்கரிக்கிறாராம்? அதிலே 2:3 வாசிங்க. 61 2:3 வாசிங்க. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்களா இருக்கிறோமா? துதியின் உடை இருக்கா? ஆனந்த தைலம் இருக்கா? இல்லையே. எதனா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சோர்ந்து கலங்கி போயிடுறீங்களே, துதிக்க முடியலையே. துதியின் உடை இல்லையா? ஆனந்த தைலம். கன்னிகளை பார்த்தீங்களா? 10 கன்னிகளை அந்த தைலம் அபிஷேகம் இல்லையே. எரிகிற தீவட்டி போல பிரகாசம் இல்லையே, ஒளி இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பாடு உபத்திரம் வந்தாலும் வசனத்தின் நிமித்தம் அதனால தான் வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நெருக்கம் போராட்டங்கள் கஷ்டங்கள் உண்டு தானே சொன்னார் ஆண்டவர். உபத்திரங்கள் உலகத்தில் உங்களுக்கு உண்டு தானே கர்த்தர் சொன்னார். நல்ல சுகமான வாழ்க்கைன்னு சொல்லி இடுக்கமான வாசல் வழியாக தானே பிரவேசிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளை ஏன்னா பொல்லாங்குக்குள் கடக்கிறது உலகம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இவங்க தாங்க நாட்டப்பட்டவர்கள், இவங்க தாங்க அதிகமாக துதிப்பார்கள், இவங்க தான் ஆனந்த தைலத்தினால் சந்தோஷமாக இருப்பார்கள். நாட்டினவர்கள் துயரத்துக்கு, துன்பத்திலும், துக்கத்திலும், வேதனையிலும். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னையே ரத்தமாய் சிந்தி பலியாய் நமக்காக கொடுத்தார். உங்களை சந்தோஷமாக இருக்க முடியுதாங்க. அவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம். சிறுமைப்பட்டவர்கள், துன்பப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, எளிமையானவங்க எப்படி முடியும்? யாருடைய ஹெல்ப் இல்லாமல், யாருடைய ஆறுதல் இல்லாமல். அதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆனந்த தைலம், இதுதான் துதியின் உடை. எல்லா இக்கட்டிலும் யார் மாறினாலும், யார் கைவிட்டாலும், வியாதியே வந்தாலும், படுத்த படுக்கையாக இருந்தாலும், ஆறுதலே இல்லைனாலும், சூழ்நிலையே பிரச்சனையானாலும் அந்த துதி நிறுத்த முடியாது. அதுதான் துதியின் உடை. கர்த்தருடைய ஆனந்த தைலம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவசமத்தில் போனாலே மகிழ்ச்சி இருக்கும். அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைச்சு ஆனந்தமாய் துதிப்போம். அதுதான் ஆனந்த தைலம், அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளையை இருக்க அந்த காலவெல்ல. இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி. அடுத்ததாய் வாசிக்கலாம் மத்தேயு 22 11 22:11 வாசிங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கலியாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கலியாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். 12-13 வாசித்துருங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான
இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சாதாரணமாக ஒரு ஸ்கூல்லையோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு யூனிஃபார்ம் இருக்குது இல்லையா? அது இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு, ஏன் இல்லை வெளியே அது சொல்லணும், ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? சாதாரணமாக இந்த திருவிருதுக்கு போயிட்டு ஏன் இல்லை போதவர் கேட்குறாரா இல்லையா? ஆண்டு கல்யாண வஸ்திரம்னு ஒன்று இருக்குது, மனவாட்டியாகிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம். தரித்திராதவன் கர்த்தருடைய பிள்ளைகளை முன்ன அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி சிறந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி அவர் தரிக்கிறார் நம்மளுக்கு இல்லையா? துதியின் உடை, ஆனந்த தைலம், அலங்கார உடை, இப்படி நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, சிறந்த ராஜ வஸ்திரம் தரித்திராதவனை புறம்பே தள்ளுங்கள். இங்க எல்லாம் ஜலடமல் ஜரிப்புன்னு சொன்னார்ல, சரிப்படுத்துவார். யார் யார் சபைக்கு எப்படி இருக்கீங்க, ஊழியத்துக்கு ஆண்டுக்கு எப்படி மகிமையா இருக்கிறீங்க, எப்படி உண்மையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி சாட்சியா மகிமையா இருக்கிறீங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். வஸ்திரங்கள், உங்கள் வஸ்திரங்கள் இருக்கா? அந்த காலை வேளை ஆனந்த தைலம் இருக்கா? துதியின் உடை இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் காத்து கொண்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரம் தரித்தவராய் ராஜா வருவார். தேவாதி தேவன் வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கீங்களான்னு பாருங்க. சும்மா நாங்க சொல்ல, வேதத்தின் பிரகாரம் சொல்றோம். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:15 பார்த்தீங்கன்னா, கோணலும் மாறுபாடான சந்ததி, குற்றமற்றவர்களாய் மாசில்லாதவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கும்படி. பொல்லாத ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்றோம். அசுத்தமான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அசுத்த ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாறுபாடான சந்ததி. வாசிங்க பிலிப்பியர்ல 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். குற்றமற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், மாசு இல்லாதவர்களாய் சந்ததியின் மத்தியில. இதுக்கு தாம்மா நம்ம சரிபடுறார். அங்கேயா இவங்களா இந்த சபைக்கு போகுதா, இந்த சபையா சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே போன பிறகு அங்கே நல்லா எவ்வளோ ஒரு வளர்ச்சி தெரியுது, ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு உற்சாகம் தெரியுது, ஒரு விசுவாசம் பெருகுது. சபை சாட்சியின் அலங்காரமாய், சபையை பரிசுத்த அலங்காரத்துடனே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க ஜாக்கிரதையா இருக்கணும். சபையை நேசிக்கிறது போல நம்மளையும் நீங்கள் உங்கள் ஆலயமாக நினைத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்கள் மகிமையாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16:15 சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் விழித்திருங்கள். எப்படி விழித்திருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 16, வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படாதத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த நிர்வாணத்தை சொல்லப்படல, எல்லாமே அவருக்கு தெரியும். உன் நினைவு, எண்ணங்கள், சிந்தனைகள், நீ பண்ற காரியங்கள், என்ன காரியங்கள் பண்றீங்களோ மறைமுகமா என்ன நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை. எப்படி? அது என்ன வஸ்திரத்தை சொல்றாரு? இந்த வஸ்திரத்தை சொல்லலாமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். இழந்து போயிருக்கியா? கரைபடாம பார்த்துருக்கீங்களா? அதிலிருந்து அன்பு இருக்கா, உற்சாகம் இருக்கா, பயம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, பயம் இருக்கா? விழித்து கொண்டு, அதனால தான் விழிப்பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வஸ்திரம் அழுக்காகாம பார்த்துக்கோங்க. ஆண்டால் உண்டாகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிடாதீங்க. அந்த சந்தோஷம் இருக்காது. இதுதான் சிறந்த வஸ்திரம் ஆண்டவர் உடுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. விழிப்பா இருக்கணும். அதனால சபையே, ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. வருகை சமீபமா இருக்கிறது. திருடனை போல வருவன்றார். சொல்லிட்டா வருவாரு திருடன். அதனாலதான் ஜாக்கிரதையா விழிப்பா இருங்க. ஆண்டரோடு போகணும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மணவாளன் வருகிறார். ஆயத்தமா இருக்கீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா?
அடுத்தது நீங்கள் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து துதியும் மகிமையும் சந்தோஷமும் அழுக்காகாம காத்து கொண்டீங்கன்னா அப்புறம் பிறகுதான் இன்னும் சிறந்த வஸ்திரத்தை நீதியின் சால்வை நமக்கு தரிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே வெளிப்படுத்தல் வாசிங்க 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து. இதுதான் ஒப்பிட்டு பேசுறார். ஆரவாரத்தோட ஆண்டவருக்கு ராஜாதி ராஜாவுக்கு எப்படி கம்பீரித்து, சீயோன் குமாரத்தியே கம்பீரி கலிகூறு ஆர்ப்பரிங்கள், சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வெள்ளை அங்கி தரித்தவர்களாய். யாருக்கு இந்த வெள்ளை அங்கி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்காகாம பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான். இப்படிப்பட்ட ஆளுங்க துதியின் உடை இருக்கிறவங்களுக்கு தான், இந்த ஆனந்த தைலம் இருக்கிறவங்களுக்கு தான், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவங்களுக்கு தான், சிறந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதிலே 19:8 வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. யார சொல்லப்பட்டிருக்கு? எங்களுக்கு மட்டுமா சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தமாய் வாழ்றவங்களுக்கு. யாருக்கு? மெல்லிய வஸ்திரம், நீதியின் சால்வை, சிறந்த வஸ்திரம். இது இருந்தாலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சுகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், விடுதலை இருக்கும். ஏன்னா ராஜாதிராஜ் நீதி செய் நம்ம மனசாட்சி. ஆண்டவர் தேவன் நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆண்டவர் இதை தரித்திருக்கிறாரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, எவ்வளோ துன்பத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் வியாதியிலும் சாபக்கட்டிலும் பிசாசுப்பட்டது விடுதலை கொடுத்தாரே. அவர் நீதி செய்கிறவர் ராஜாமா. எல்லா பிரயாசத்திலும் போராட்டங்கள் மத்தியிலும் உங்கள் நீதியின் ராஜாவுக்கு முன்பாக வாழணும். சாக்கரி அவர் நீதி செய்கிற ராஜா, ராஜாதி ராஜா வரப்போகிறார். வெண் வஸ்திரம் தரித்து, மெல்லிய வஸ்திரம், நீதிமான் பரிசுத்தவான்களோட நீதிமான்களே. நம்மளதாம்மா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? மனவாட்டிய சபை இப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கா? பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க இந்த காலை வெளில பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 4 சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எவ்வளவு அருமை! சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இருந்தார். மேகஸ்தமமா இருந்தார், அக்கினியா இருந்தார். சபையை ரொம்ப நேசிக்கிறார். மகிமையாய் வாழணுன்றவங்களுக்கு தான் காவல் உண்டாயிருக்கும். எல்லா காரியத்திலும் காவல் உண்டாயிருக்கும். ஒரு சேதம் அடையாது, நஷ்டம் அடையாது, பிரச்சனை மாட்டிக்க மாட்டீங்க, வெக்கப்பட மாட்டீங்க. மகிமையானவருக்கு நீங்க மகிமையா வாழ்ந்தாதான் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார், மகிமுள்ள சபையை மாற்றுகிறார். காவல் உண்டாயிருக்கும். எருசலேமை நேசிக்கிறார், ஆலயத்தை நேசிக்கிறார். இங்க உலாவ விரும்புகிறார், இங்க இறங்க விரும்புகிறார், அக்கினியா ஊற்ற விரும்புகிறார், உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுத்தாதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கரிச்சிருக்கப்பட்டிருக்கீங்களா பாருங்க. இப்படியாப்பட்ட வஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்கா பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்றீங்களா பாருங்க. அழுக்காக இருக்கா பாருங்க. துதியின் உடை இருக்கா பாருங்க. ஆனந்த தைலம் உங்களுக்குள்ள இருக்கா பாருங்க. சிறந்த வஸ்திரம், ஆண்டவர் தரித்திருக்கிற வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போதான் நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம். இது சுத்தத்தை காட்டுது. இது தொடர்ந்து நம்ம போட முடியாது, தொடர்ந்து போட்டால் அழுக்காயிடும். ஆனால் அவருடைய வஸ்திரங்கள் நீதி. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் நியாயம் செய்கிறவர், நீதிபரர், நீதி செய்வார். பரிசுத்தவான்களுடைய நீதிகளேன்னு சொல்லப்பட்டு வெள்ளைங்கி தரித்தவர்களை குருத்தோலை பிடித்தவர்களை ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். இங்கே வந்தாலே கலிகூர்தல் இருக்கணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கணும். இல்லையே சந்தோஷம் மகிழ்ந்து கண்ணை மூடி ஆராதித்து துதிந்து கலிகூர்து கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க
அதனால தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. நீங்களே தான் காரணம். சபையை மகிமுள்ள சபையை மாற்ற அவருக்கு விருப்பமாயிருக்கு. ஏன்னா மனவாட்டி அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, அவர் நேசிக்கிறார் சபையை. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த காலை வெல்ல இந்த ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு சின்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். இம்மட்டும் எங்களோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்கு விசேஷமாக இந்த 2025 வருஷத்தில் இந்த 4ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் விசேஷத்த நாளாகிய இந்த குருத்தோலை ஞாயிறு அடியை உண்மையும் காண செய்தபடியாக, அப்படியான பிள்ளைகளை காண செய்தபடியாக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்புக்கொண்டு தரப்பட்ட மக்கள் மலர்களை பேசுகிறார். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்காகவும், ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நீர் பலியானதை நாங்கள் நினைவுக்கு வந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று எங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை இந்த வாரம் முழுவதும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளை கட்டளையிடுகிறார். வந்து யாரும் வெறுமையாய் போகாதபடி தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடன் சில நிற்கிற வைத்தார். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாகும் சொன்ன வார்த்தை ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்து அநேக சாட்சிகளோடு நிறுத்த நிற்கிற வைத்தார். நீரே ஆசிரியர் மீட் பிரேசி முடிச்சபடி நல்ல பிதாவை சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் இருந்தா முன்பாக வர சொல்லுங்க. வச்ச